முதல் முறையாக எங்களை வாஸ்து ஈஸ்வரன் ஐயா அவர்களை மேடை கலைக்கின்றோம். வாஸ்துலையோ மட்டும் இல்லை, இந்த அதாவது ஜடைசி சார் ஐயாவும் நவக்கிரக சார் முத்திர சார் அவர்களும் இவங்க ஒரு சிறிய நாடகம் போட்டு சோடத்தில் ஒரு புதுமையை பூத்தி வந்தவங்க. அந்த மாதிரி மட்டும் வாஸ்துலையும் புதுமையை பூத்திருக்கிறாரு. சிற்றுரையாக இருந்தாலும் பெரிய உரையாக நினச்சிக்கிட்டு ஐயா அவர்களை முதல் பேச்சாளராக அழைக்கின்றேன். பாருங்க. அறிவோ நன்றாக குருவார்க குருவே துணை. அருமை நண்பர் திரு சக்திவேல் அவர்கள் முதலாக ஜோதிடத்துறையிலே வந்து ஒரு ஜோதிட அலுவலகத்தை துவங்குவதோடு ஒரு ஜோதிட குடும்பமாக ஒரு விழாவினை நடத்தி தன்னுடைய துவக்கத்தை தன்னுடைய ஊரிலே இல்லாமல் இங்கே சிறிய வைகுண்டத்தில் வைத்திருக்கிறார். நம்ம சரஸ்வதி சபத்தில் பார்ப்போம், நாரதர் சொல்வார் கைலாயத்திலிருந்து, இனி அனைவரும் வைகுண்டத்தில் சந்திப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம எல்லாரையும் வைகுண்டத்துக்கு வர சொல்லி இந்த இடத்துல அன்னை ஜோதிட நிலையம் என்று ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருக்காருன்னா அது மிக பொருத்தமான அமைப்பா துவங்கியிருக்காரு. இந்த துவக்கம் அவர் வாழ்நாள் முழுவதும் வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்று நம்ம அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் மட்டும் நமக்கு கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக தான் அவர் அறிமுகம் பழக்கம். நல்ல நண்பர் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிச்சது. இந்த உடல்நிலை பாதிப்பை தெரிந்து கொண்டு போனிலே தொடர்பு கொண்டு பேசினார். வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. வாரத்தில் 2 நாள் 3 நாள் ஃபோன் பண்ணி பேசுவார். எங்க சரிங்க, நல்லா சரிங்க, ஃபோனில் நல்லா சரிங்க பார்க்கலாம், சத்தமாக சிரிக்கணும், ஆமாம் இப்போ கரெக்ட், சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை அருமை அப்படிம்பாரு. இப்படி கவலையே இருக்கக்கூடாது, நல்லா இருங்க, கவலையே இருக்கக்கூடாது, நல்லா இருங்க, கவலையப்படாதீங்க, எல்லாம் நம்மளை விட்டு போயிடும், நமக்குள்ள ஒன்றுமே இல்லை, அற்புதமாக சரிங்க, மனம் விட்டு போய் நோயாவது ஒன்றாவது அப்படிம்பாரு. அவ்வளவு பெரிய ஒரு அன்பு, அவ்வளவு பெரிய ஒரு நம்மை அணுகுகிற அந்த அன்பு குணம் ரொம்ப அற்புதமானது. எல்லோரிடம் அப்படித்தான் பழகிறாரு. தனக்குன்ட்டு ஒரு எண்ணங்களோ இதை வச்சுக்காம எல்லோரிடம் பழகிற போது அந்த அன்பு தான் அன்னையாக மாறி இருக்கிறது. இன்று முதல் அவர் அன்னை ஜோதிடர் என்றே பார்ப்போம். அன்னை சக்திவேல், இனிமே சக்திவேல் நாமெல்லாம் சொல்றோம்னா அன்னை சக்திவேல் என்று சொல்லுவோம். அவருக்கு பட்டமே கொடுத்தாச்சு, அன்னை சக்திவேல் அப்படின்னு தான் அவர் பேனர் போட்டுக்கணும். அதனால அன்னை சக்திவேலா மலர்றார். அவ்வளவு அற்புதமான ஒரு மனிதர். இன்றைக்கு இந்த இடத்திலே நாம் அனைவரும் ஒன்று கூடி அவரையும் அவர் துவங்கி இருக்கின்ற இந்த ஜோதிட ஆய்வகத்தையும் வாழ்வாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். சரி, உரைக்கு வந்துடுற. சரி, போல வாழ்த்துறோம். இன்னைக்கு ஜோதிட நிலைமை அப்படின்னு பார்த்தா, வர வர ஜோதிடம் கசக்குதையா, வர வர ஜோதிடம் கசக்குதையா, யாராரோ ஜோதிடம் படிக்கிறாங்க, நான் தான் கண்டுபிடிச்சேன்னு துடிக்கிறாங்க, யாராரோ ஜோதிடம் படிக்கிறாங்க, நான் தான் கண்டுபிடிச்சேன்னு துடிக்கிறாங்க, மேடையிலே நடிக்கிறாங்க, நம்ம எல்லாம் பிடிச்சி கடிக்கிறாங்க, வர வர ஜோதிடம் கசக்குதையா. இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கு ஜோசியம். ஜோதிடம் என்கின்ற இந்த ஒரு அற்புதமான கலை எப்படி துவங்கியது, எப்படி இது நம்முடைய தமிழர் கையில் சிக்கியது? உலகத்திலேயே ஜோதிடத்தை ஆய்வு செய்கின்ற ஒரு இனம் என்றால் அது தமிழ் இனம் மட்டும்தான். நீங்க எங்க போனாலும் இந்த அடிப்படையில் நவக்கிரக பிரபஞ்ச நட்சத்திர கோட்பாடின் அடிப்படையில் ஆய்வு செய்கின்ற நிலை வேறு எந்த மொழியிலும் கிடையாது. இந்த தமிழ் மொழியில் மட்டும்தான் அதற்குண்டான ஆதாரங்கள், பாடல்கள், மூல நூல்களாக துவங்கியிருக்கு. இதில் இருந்து வெளிப்பட்டதுதான் மற்ற எல்லாம். இது ஒன்றும் பெருமைக்காக சொல்லப்பட வேண்டிய விஷயம் இல்லை. உண்மையிலேயே இது தமிழர்கள் தான் இந்த முறையை கண்டுபிடித்தால் என்பதற்கு ஆதாரம் இருக்கின்றது. அதற்கு
நம்ம கொஞ்சம் முன்னோடி பார்க்கணும். இந்த தமிழன் தான் முதலில் ஒரு மதம் என்ற சொல்லை துவக்குகிறான். உலகத்திலே மதம் என்கின்ற கோட்பாடு எங்கேயுமே கிடையாது. முதலில் தமிழன் மதம் என்றால் மார்க்கம் என்று பொருள். மார்க்கம் என்றால் பாதை என்று பொருள். பாதை என்றால் ஒரு ஒழுங்கினம் என்று பொருள். நம்ம ஒரு சமையல் பண்ணா முதல்ல எண்ணெய் விடணும், அப்புறம் கடுகு போடணும், அப்புறம் கடலப்பருப்பு போடணும் அப்படின்னு வழிமுறை இருக்கு இல்லையா? ஒன்று செய்கின்ற போது ஒன்று பாதையை திட்டமிட்டு வழிமுறை செய்தல் அப்படின்ட்டு அப்படி ஒரு வழிமுறைப்படுத்தியதுக்கு பேர் தான் மதம். மனிதன் இப்படித்தான் வாழணும், இப்படியெல்லாம் அவனுடைய பாதைகளை அமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுகளை உருவாக்கியது தமிழன் தான். அந்த தமிழன் கண்டுபிடித்த மதத்தின் பெயர் தான் ஆசீவகம். ஆசீவகம் என்கின்ற முதல் இந்த மதத்து கோட்பாடுகளை உருவாக்குகிறார்கள் பல ஞானிகள். அன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இது சொல்லப்போனால் கிமு 5-6 நூற்றாண்டுகளுக்கு முன் தொடங்கியது. அதற்கு முன் எல்லா பக்கமும் மனிதர்கள் இருந்தாங்க, எல்லா ஆய்வெல்லாம் பண்ணாங்க, ஒரு கோட்பாடுகளை உருவாக்கவில்லை. மதம்ங்கிற ஒரு கோட்பாடே இல்லாமல் இருந்துச்சு, அப்போ உருவாக்குறாங்க, அந்த கோட்பாடுகளை உருவாக்குறாங்க. அதற்கு பின் தான் அதே காலகட்டத்தில் புத்தர் வர்றார். புத்தரும் அந்த மத ஆய்வுகளுக்கு மத்தியில் அவரும் தனியாக ஒரு கோட்பாடுகளை உருவாக்குறார். உலகத்திலே முதல் தோன்றிய சில கோட்பாடுகளில் ஆசீவகம் ஒன்று, புத்த மதம் ஒன்று. இந்த புத்த மதத்தினுடைய பல பிரிவுகளில் ஒரு பிரிவு தான் சமண மதம். அது புத்த மதத்தினுடைய ஒரு பிரிவு தான் சமண மதம். இந்த மதங்கள் தோன்றுவதற்கு முன்னாடி ஆதியில் தோன்றிய தமிழன் தான் 3 கோட்பாடுகளை கண்டுபிடிக்கிறான். மெய்யியல் கோட்பாடு. இந்த மெய்யியல் கோட்பாடுக்கு அப்புறம் விண்ணியல் கோட்பாடு என்று 2வது கோட்பாடு, அதற்கப்புறம் எண்ணியல் கோட்பாடு என்று இந்த 3 அமைப்புகளை மனிதன் தமிழன் உருவாக்குறான். அதாவது பொருள், கட்டமைப்பு, ஆற்றல். இதுதான். இது எங்க துவங்குதுன்னா அடிப்படை பேஸ் எலக்ட்ரான்ல இருந்து கொண்டு வரும். ஒரு எலக்ட்ரான், ஒரு புரோட்டான், ஒரு அமைப்பு, அதில் நியூட்ரானை வைத்துக் கொண்டுதான் ஒரு புரோட்டான் என்பது மையம், பொருள். எலக்ட்ரான் என்பது ஆற்றல், அணு என்பது கட்டமைப்பு. ஒரு வண்டினா அதுக்கு தேவையான பொருள் இருக்கணும், அதனுடைய ஆற்றல் மாடுவா இருக்கு, அதனுடைய கட்டமைப்புங்கிறது இப்படிதான் வண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டமைப்பு. பல பொருட்கள் மரத்தை வைத்து ஒரு கட்டமைப்பு வண்டி உருவாக்கி அதை ஒரு ஆற்றல் என்கின்ற, அதே போல ஒரு பைக் கூட, பைக் என்பதுல பல பொருட்களை வைத்து அதை ஒரு உருவாக்கப்பட்டு அதுக்கு பெட்ரோல்ங்கிற ஆற்றலை விட்டால் தான் போகும். அதனால இந்த பொருள், கட்டமைப்பு, ஆற்றல் என்கின்ற இந்த தன்மையின் அடிப்படையில் தான் ஜோதிடத்தையே கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வர்றதுக்கு முதல் மனிதன் எப்படி அதை வந்தா அப்படின்னா மெய்யியல் கோட்பாடு. மெய்யியல் கோட்பாடு அப்படின்னா இந்த உடம்பை ஞான நிலைக்கு கொண்டு செல்லுதல். அதாவது புலன்களை அடக்கி ஒவ்வொரு சக்கரங்களாக கடந்து, சகசாரம் கடந்து நம்முடைய வெளி தொடர்புக்கு போய் பிரபஞ்ச ஆற்றலோடு தொடர்பு கொள்ளுதல். விண்ணுக்கே தன் ஆன்மாவோடு கலந்து விண்ணுக்கு சென்று விண்ணியல் கோட்பாடுகளை ஆய்வு செய்தல். என்னென்ன பிரபஞ்சத்தில் இருக்கு அப்பதான் கண்டுபிடிக்கிறான். கிரகங்களை கண்டுபிடிக்கிறான், கிரகங்கள் நகர்வதை கண்டுபிடிக்கிறான், அசைவதை கண்டுபிடிக்கிறான். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதா மனதில் மெய்யியல் கோட்பாடு. இந்த மெய்யியல் கோட்பாட்டின் மூலமாக விண்ணியல் கோட்பாடுகளை அறிகிறான். எதனால் பிரபஞ்சம் இயங்குகிறது, இந்த பிரபஞ்சத்தால் எப்படி உயிர்கள் படைக்கப்படுகிறது, எப்படி இந்த உயிர்கள் இயங்குகிறது அப்படிங்கிற. உடம்பு என்றால் ஒரு பல பொருளான கட்டமைப்பு. இதில் உயிர் என்பது ஆற்றல். அப்ப இந்த உடம்பே பொருள், கட்டமைப்பு, ஆற்றல் அப்படிங்கிற அடிப்படையில் வர்றத மெய்யியல் கோட்பாடில் கண்டுபிடிச்சுதான் ஞானிகள் வெளியில பிரபஞ்சத்தில் போய் விண்ணியல் கோட்பாடுகளை அறிகிறாங்க. அந்த விண்ணியல் கோட்பாடுகளை நமக்கு வகுத்ததுக்கு பேர் தான் எண்ணியல் கோட்பாடு, அதாவது ஜோதிடம். இதது இப்படி சுத்துகிறது, இதது இப்படி நகர்கிறது, இதது இப்படி சக்தியை கொடுக்கிறது, இதனால் இது இயக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பை நமக்கு கொடுத்தது தான் இந்த விண்ணியல் கோட்பாடுடைய எண்ணியல் கோட்பாடு. இது ஆதி காலத்திலே கிமு 5-6 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே துவங்கியது. பல ஞானிகள், அதிலே நமக்கு மர்க்கலிய கோசர் என்பவர் தான் இந்த ஆசீவகத்தினுடைய முதல் பிதா. இந்த ஆசீவகத்தினுடைய பிதா அவர் கூட இருந்தவர்கள் ஆதிநாதர் என்பவர்.
பூரணர் என்பவர் ஒன்று, கணிகர் என்பவர், இப்படி பல ஞானிகள் ஒன்று கூர்ந்து அவங்கவங்க ஒரு பக்கம் உட்கார்ந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு கோட்பாடு ஆய்வு செய்யும். நீ கிரகம் சுத்துவதை பாரு, நீ கிரகம் நகர்வதை பாரு, நீ அப்படியே அது என்ன சக்தியை கொடுக்குது பாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சு மீண்டும் மீண்டும் கூடுவாங்க. மீண்டும் மீண்டும் கூடி ஒரு கோட்பாடுகளை உருவாக்குறாங்க. இதுதான் சரி. அப்படி உருவாக்கி அமைக்கப்பட்டது தான் நம்ம தமிழர் கண்டுபிடித்த இந்த வானியல் அதாவது விண்ணியல் கோட்பாடுடைய பெயர் ஜோதிடம் என்று வருகிறது. அந்த ஜோதிடம் என்ற பெயர்ல இப்படி ஒரு அமைப்பு உருவாக்கி நமக்கு கொடுத்தது ஆதியிலே தமிழர்கள் தான். அதனால இந்த மூலத்துக்கு, ஜோதிடத்துக்கு மூலமே ஆதிதான். இன்னைக்கு நாம அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க சொல்லி கொடுத்ததுல ஒரு பங்கு கூட நம்மளால அறிந்து கொள்ள முடியல. ஏதோ உள்ள வந்திருக்கிறோம், கொஞ்சம் விளையாடுறோம். நமக்கு ஒரு உண்மையான அடிப்படை குருநாதர்கள் கிடைக்கல. நாமெல்லாம் படிச்சிருக்கிறோம், நாமளும் குருன்னு பேர் வச்சுக்கிறோம், நாமளும் குருவா இருக்கிறோம். அப்படின்னா நாம் உண்மையிலே குருவா அப்படின்னு சொல்வதற்கு நமக்கு முழு தகுதி அல்ல. நம்மை விட கொஞ்சம் குறைவா படித்தவங்களுக்கு மத்தியில நம்ம கொஞ்சம் அதிகமா படித்தவர்களா இருக்கிறோம் வழிய நாம் எங்குமே இங்க முழுமையானவர்கள் அல்ல. நான் தான், எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் யாரும் இல்லை அப்படிங்கிற இடத்துல சொல்வதெல்லாம் ஒரு பார்த்தோம்னா ஒரு விளையாட்டு குழந்தைகள் சோறாக்கி சமையல் பண்ணி சாப்பிட போதுன்ற ஒரு குடும்பம் நடத்துகின்ற ஒரு நிலை தான் இன்றைக்கு நம்முடைய ஜோதிட ஞானம் வளர்ந்திருக்கு. இது கூட கடந்த 1990க்கு முன்னாடி கிடையாது, 90க்கு பின்னாடி தான் இந்த குழந்தைகள் அத்தனை பேரும் நாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சியை வளர்த்தி இன்னைக்கு வைகுண்டத்தில் நிற்கிறோம். எத்தனை நூற்றுக்கணக்கான மேடைகள் கூட்டங்கள் போட்டு ஆய்வு செய்து இன்றைக்கு நம்ம நிற்கிற இடம் வைகுண்டம். அது சக்தி வேலுங்கிற அன்னையிடம் நாம நிற்கிறோம். அவ்வளவு ஒரு ஆனா இந்த கலை ஒரு மற்றவர்கள் சொல்வது போல ஒரு எளிதான பொய்யான கலை அல்ல. முழுமையாக அறியப்படாத அல்லது அறிய முடியாத ஒரு கலையாக இருக்கிறது. அப்படித்தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். இது பொய்யான கலை என்பது எவர் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல. ஏன்னா இது ஞானிகள் அறிந்து கண்டுபிடித்தது. நாமளும் அவர்கள் இடத்துக்கு வந்தால் தான் இது முழுமையா தெரியும். நாமளே எல்லாம் பொய்யியல் இருக்கிறோம், நம்ம எங்க மெய்யியல் இருக்கிறோம். ஆகையினால இப்படிப்பட்ட ஆய்வுகள் நிறைய துவங்கணும். அது அந்த துடிப்புள்ள நம்ம சக்தி போல துடிப்புள்ள இளைஞர்கள் கையில் செய்யணும். நாங்கெல்லாம் கொஞ்சம் சோம்பேறிங்க, ஏதோ படிச்சுட்டு அங்கங்கே உட்காந்து மூலையில் தான் இருக்கிறோமோ வெளியே ஆற்றலுக்கு வரல. ஆற்றல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அதை யாரு செய்தாலும் பாராட்டணும், அவங்க பின்னாடி நாம ஊக்கம் தரணும். அந்த ஊக்கம் தருகிற இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதுதான் இப்போ சக்திவேல் என்பது எப்படின்னாக்க எங்களுடைய சாரதி அப்படின்னு நான் வச்சுக்கோ. எங்களுடைய சாரதி சக்தி போர் யார் வேணாலும் தொடுக்கல, சாரதிங்க சக்தியே தான் எங்களையெல்லாம் இழுத்து கொண்டு போறாரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால மென்மேலும் அவர் வளரணும். இதை போலவே இன்னும் நிறைய இளைஞர்கள் வரணும். இன்னைக்கு இளைஞர்கள் தான் இதை பல்வேறு விதமா பிரிக்கிறாங்க, பல்வேறு கோணங்கள்ல பாக்குறாங்க, பல்வேறு அகராதிகளை உருவாக்குறாங்க. இந்த ஜோதிடத்திலிருந்து பிரிந்த ஏகப்பட்ட நிலைப்பாடு இருக்குது. ஆனா ஆதி என்கின்ற பாரம்பரியத்திலிருந்து அத்தனையும் வெளிப்படுகிறது. அது பல்வேறு விதமாக போகிறது. ஆனா எதையுமே யாரும் குற்றம் சொல்ல வேண்டாம். ஏன்னா குற்றம் சொல்லுகிற தகுதி எனக்கு தெரிந்து யாருக்குமே இருக்கிற மாதிரி தெரியாது. அதனால குற்றம் சொல்வதால நமக்குள்ள ஒரு பகை உணர்வு தான் வளருமா வெளிய இந்த துறை வளராது. இந்த துறையை நாம் கடக்க வேண்டிய அந்த துறையை நாம் அடைய வேண்டியது மிகப்பெரிய கடலா இருக்குது. இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார் என்பது போல நாமெல்லாம் நீந்தவே துவங்கி இருக்கிறோம். இது நடுக்கடல்ல மூழ்குமா உயிரோட தப்பிக்குமான்னு தெரியல, அந்த மாதிரிதான் இருக்கிறோம். அந்த நிலையில இந்த ஜோதிடம் இன்னைக்கு வளர்ச்சி வளர்ந்து இன்றைக்கு இலைகள் பல கிளைகள் தந்து பல கனிகளை கொடுத்து கொண்டிருக்குது. இது அப்படியே பிரபஞ்சம் முழுவதும் பரவணும், எல்லா இடங்கள்லையும் பரவி இன்னும் பெரும் பெரும் ஞானிகள் இதுல வருவாங்க. சாதாரண இன்னைக்கு குழந்தையாரு கூட ஒரு விஞ்ஞானியா மாறுறான். நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் கூட இது அவர்களையெல்லாம் வரவழைத்து அவர்களையெல்லாம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவர்களெல்லாம் புதிதாக நமக்கு நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கொண்டு செல்வார்கள் என்பது எனக்கெல்லாம் பூரண நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் ஆரம்ப காலத்தில் ஜோதிடத்தில் இருந்தபோது ஜோதிடம் இருந்த நிலை முளை கூட விடலை.
நாங்கள் தான் ஊனணும், முளைச்சி இன்னைக்கு தலைச்சு கிளையாகி மரமாகி வளர்ந்து இன்னைக்கு நிற்கும் போது பார்த்தா மிக பெருமையாக இருக்குது. பல்லாயிரக்கணக்கான ஜோதிடர்கள் அதை கொண்டு வாழ்கிறார்கள் என்பது இரண்டாம் பட்சம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம் வேணும், அதற்கு ஒரு பொருளாதாரம் வேணும். அது ஜோதிடத்தை பயன்படுத்தி தான் அவங்க பண்ண முடியும். ஆனால் அதே சமயத்தில் இவங்க இவ்வளவு பண்றாங்க, இவதை பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கருத்தே வேண்டாம். எங்கு அது வளர்க்கப்படுகிறது, எங்கு அது வளர்கிறது என்கிறதா நம்ம சிந்தனையாக இருக்கணும். மீண்டும் அதற்கு எப்படி உரம் கொடுக்கலாம், மீண்டும் அதுக்கு எப்படி நீர் விடலாம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம சிந்திக்கணும். அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு ஏங்க ஆகவே இப்படி மேடையில் மிகப்பெரிய சான்றோர்கள் நிறைய வந்திருக்காங்க. நான் ஒரு சின்ன ஒரு அவசர காரியமாக விடைபெற வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறதுனால முன்னாடி நான் மாலை தான் போகிறதா இருந்துச்சு. ஒரு புறப்படி கட்டாயம் வந்துட்டதுனால சரி முதல் கருத்துரையை வழங்கிடலாம் அப்படிங்கிறக்காக தான் வந்தேன். இந்த வாய்ப்பை வழங்கிய அருமை நண்பர் சக்திவேல் அவர்களுக்கும் அவரது குழுவிற்கும் இங்கே மேடையில் ஏற்றிருக்கின்ற சான்றோர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வுக்கு வந்திருந்து இந்த சிறப்புரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.